ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆல் ஆஃப் எ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆங்கில படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் 8th மார்ச் அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது ஆண்ட்ரியூ ஹைக். இந்த படத்தில் ஆண்ட்ரியூ ஸ்காட், பால் மெஸ்கல், கேட்லர் ஜான் க்ரவுட் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க. வாங்க இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தில் ஆடம் என்ற ஒரு கேரக்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவர் ரொம்ப கைண்டான பர்சன். பட் அதே சமயம் இவருக்கு 40 வயசாகியும் ரொம்ப தனியாகவே இருக்கிறாரு. ஸோ இவரோட டைமை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, டாப் ஆஃப் த பாப்ஸ் அப்படிங்கிற ஒரு மியூசிக் ஷோ 1990s ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதனுடைய பழைய எபிசோட சோஃபாவில் உட்காந்து பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் டைமில் வாட்ச் பண்ணுறது தான். அண்ட் இது இவருடைய கம்ஃபர்ட் ஜோன். இப்போ அவர் ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்கும்போது சைனீஸ் சாப்பாட்டோட லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவருக்கு அந்த கம்ஃபர்ட்ஃபுல்லான சாப்பாடு சாப்பிடுவது ரொம்ப பிடிக்கும்னு தெரிய வருதுங்க. இவருடைய தனிமையை ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறாரு. அண்ட் இவரோட இன்னொரு கேரக்டர், தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் தான் ஹேரி. அதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இவரும் இருக்கிறாருங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தரோட கனெக்ட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஸ்காட் தான் ஆடமாக இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இவர் ரொம்ப க்ளோஸ்ட் அப் கேரக்டராக இருந்தாலும் இந்த வழியிலேயே ரொம்ப சிரிக்கிற கேரக்டராக இவரை ட்ரை பண்ணியிருக்கிறாருங்க. அவருடைய ஆக்டிங் ரொம்ப செமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட கண்களே நிறைய எமோஷன்ஸ் சொல்கிற மாதிரி அவ்வளவு அழகாக நடிச்சிருக்கிறாரு. ஸ்காட் ரொம்ப ட்ரபிளான கேரக்டர். அவருடைய பாஸ்டில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி தான் வந்திருப்பாருங்க. அப்படியே இன்னொரு பக்கம் வந்தோம் அப்படின்னா, பால் மெஸ்கல் ஹரியாக நடிச்சிருக்கிறாருங்க. இவர் ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன் தான் சொல்லணும். பட் அவருக்கும் தனியாக ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. இவங்க 2 பேரோட இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப ஜென்யூனாகவும் எமோஷனலாகவும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரியோட காமிச்சிருக்கிறாரு இயக்குனர். இந்த படத்தினுடைய டைரக்டர் ஆண்ட்ரியூ ஹெய்டைச் யமதா அப்படிங்கிற ஒரு நாவலை தான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இந்த படத்தை ரொம்ப பர்சனலாக அவ்வளவு அழகாக எடுத்திருக்கிறாரு. இந்த படம் ஃபுல் ஆஃப் ரொமான்ஸ் அண்டு விஷுவல்ஸ் எல்லாம் ஸ்டன்னிங்காக அவ்வளவு அழகாக எடுத்திருக்கிறாரு. அதில் வரக்கூடிய பியூட்டிஃபுல் சீன்ஸ், லைட்டிங்னு எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்குங்க. இந்த படம் பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும் கூட அதில் வரக்கூடிய எமோஷன்ஸ், பெயின் மற்றும் இது எல்லாத்தையுமே நம்மளால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இந்த படத்தில் வரக்கூடிய 2 பேருக்கும் இன்னொருவர் எவ்வளவு முக்கியமானவர் அப்படிங்கிறத ரொம்ப எமோஷனலாக டெப்த்தாக காமிச்சிருக்கிறாங்க. இதை பார்க்குறப்போ டைரக்டரோட பர்சனல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மாதிரியே இருக்கும். பட் ஃபர்கிவ்னஸோட இம்பார்ட்டன்ஸை பற்றியும் இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இது ஒரு லைஃப் லைன் ஸ்டோரி மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.